நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அத்தைய போய் பாத்தீங்களா உதய்? போய் பார்த்தேன். அவங்க என்ன பேசினாங்க நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஒரு போன் கூட பண்ணல. போன்ல சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி அவங்க எதுவும் சொல்லல. எனக்கு தெரியும் அவங்க ஏதேதோ பேசிருப்பாங்க, நீங்க மூட் அவுட் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்களுக்கு ஒரு போன் கூட பண்ணாம நேராவே பார்க்க வந்துட்டேன். இதுக்காக ஆபீஸ்க்கு வரணும், வீட்டுக்கு வந்து நான் சொல்ல மாட்டேனா? நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு பொறுமை இருக்கணும்ல. சரி, அத்தை என்ன சொன்னாங்க அத முதல்ல சொல்லுங்க. அந்த பெரிய மகாராணி யாரவ? செல்வராணி. அவ உனக்கு அட்வைஸ் பண்ணாளா? இல்ல அவர் தப்பான பாதையில போறாருன்னு என்கிட்ட வந்து சொன்னாளா? அவளும் நான் கொலை பண்ணிட்டேன்னு தானே நினைச்சிட்டா. அப்போ அத்தை உங்க மேல மட்டும் இல்ல, என் மேலயும் கோவமா இருக்காங்கல்ல? அதான் கேட்டாங்களே, உனக்கு தான் அறிவில்லை, அவளாவது சொல்லிருக்கலாம்ல. விஸ்வநாதன் கிட்ட சேர வேணான்னு சொன்னால, ஏன் சொல்லன்னு எரிஞ்சு விழுறாங்க. குழந்தை கூட வந்து காட்டுல என்னை திட்டி தீத்திட்டாங்க. நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டேனோ? இப்ப சொல்லிடி, விஸ்வநாதன் கம்பெனில லீகல் அட்வைசரா வரணும்னு வீட்டுக்கு வந்து பேசினப்ப வாயை மூடிட்டு இருந்த. முடியாதுன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சரி, அவர்கிட்ட தான் சொல்ல, என்கிட்ட அதை சொல்லிருக்கலாம்ல. வேப்பல் அடிச்ச மாதிரி அடிச்ச, நானும் சாமி ஆடிட்டேன். அப்ப நம்ம பண்ணது தப்புன்னு சொல்றீங்களா உதய்? தப்புன்னு அவங்க சொல்றாங்க, ஆனா தப்புன்னு என் மனசுக்கு படலையே. என் மனசுலயும் தப்புன்னு படல, அதனாலதான் நானும் சரின்னு சொன்னேன். விஸ்வநாதன் சார் கம்பெனில போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனிமே என்ன செய்யலாம்னு யோசிக்கலாமே. நீ ஒன்னும் யோசனை சொல்ல வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உதய், நான் வேணா குழந்தையோட போய் அத்தைய பாத்துட்டு வரட்டுமா? வான்னு சொன்னா பரவாயில்ல, எல்லாம் பண்ணிட்டு இப்ப வரியன்னு கேட்டு போன்னு சொல்லிட்டா? சேச்சே, நான் தான் நம்ம குழந்தையோட போறேனே உதய். அத்தை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க குணம் உனக்கு தெரியாது, அமைதியாரு, அப்புறம் பாப்போம். குழந்தைய கொண்டு வந்து காட்டலையேன்னு அவங்க சொன்ன அப்புறமும் நம்ம குழந்தைய போய் காட்டலனா அது கொஞ்சம் கூட நல்லா இருக்காது உதய். அப்பா கொலை கேஸ்ல இன்னொரு கண்ணை பத்தி உண்மை தெரிஞ்சிருக்கு. கண்ணை வித்தவனை அம்மா பிடிச்சிருக்காங்க. அப்பாவை கொலை பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சிடும். நான் உடனே மீட் பண்ணேன். மேடம், சிங்கப்பெருமாள் ஃபோனை டேப் பண்ண சொன்னீங்கல்ல, பண்ணிட்டோம் மேடம். குட். பிரசன்ட் டேட் வரைக்கும் பண்ணிருக்கா? எஸ் மேடம். கொண்டு வாங்க. ஹலோ, நான் சிங்கப்பெருமாள். நீங்க யாரு? சார், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆர்ச்சாமி பேசுறேன். என்னையா ஆரிச்சாமி, எப்படி இருக்க? நல்லா இருக்க சார். வீட்டு பக்கம் ஆளையே காணோம். நான் தான் திருச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன்ல சார். நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்? ஆமாமா, மறந்துட்டேன். நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்குறேன்ல, ஞாபகம் வச்சுக்க முடியல. சரி, என்ன விஷயம் சொல்லு. என் பையனுக்கு உங்க இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு சீட்டு வேணும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பேர் தொடர்பு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஹலோ, நான் சிங்கப்பெருமாள் பேசுறேன். நீங்க யாரு? விஸ்வநாதன் சார். வணக்கம் சார், உங்க நம்பரை கவனிக்கல, அதான் யாருன்னு கேட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும், அதுக்கு நாம ஒரு முடிவு பண்ணணும். இல்லனா அரசி நமக்கு ஒரு முடிவு பண்ணிடுவா. என்ன விஸ்வநாதன் சார் சொல்றீங்க? அரசி முடிவு பண்ணிடுவாங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நேர்ல வாங்க. செந்தமிழ் அரசிக்கு நீங்க அநியாயமா பயப்படுறீங்க விஸ்வநாதன் சார், போன்லயே தெரியுதே. சிங்கப்பெருமாள், நீங்க உடனே வாங்க. நான் ஏற்கனவே பவர்ஃபுல்லான ஆளு, என் கூட இன்னொரு பவர் சேர்ந்திருக்குன்னு சொன்னாரு. அது விஸ்வநாதனா? மேடம், கன் சப்ளை பண்ணணும், கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார வச்சாச்சு மேடம். லெட்ஸ் கோ. உங்களுக்கு இன்னும் டியூட்டி முடியலையா?
முடிஞ்சிருச்சு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அம்மா ஏன் ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஃபோன் பண்ணுறதுக்கே பயமாக இருக்கு எவனா. நான் கோர்ட்டில் சாட்சி சொன்னதுக்கப்புறம் இது வரைக்கும் செந்தமிழ் அடிச்சு நான் கண்டுக்கவே இல்லை. இப்போ திடீர்னு நீ எனக்கு ஃபோன் பண்ணி அதை செந்தமிழ் அடிச்சு ட்ரேஸ் பண்ணி அதனால் ஏதோ பிரச்சனை வந்தா, அதனால தான் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சேன். அதுக்காக எப்பயுமே ஆஃப் பண்ணி வச்சிருப்பியா? நாம் இனிமே இங்கே மீட் பண்ண வேணாம். அரிசிக்கு பயப்படுறியா? நீ ஒரு டாக்டர், நான் டாக்டரை பார்க்க வந்த பேஷண்ட். யாருக்கும் சந்தேகம் வராது. சரி, பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் பரவாயில்ல, சந்தேகம் வராது. ஆனால் நம்ம இப்படி சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தா சந்தேகம் வரும்ல. அதனால் நம்ம எங்கேயாவது வெளியில் போய் பேசிக்கலாம். அக்கா உங்களை அவசரமாக பார்க்கணும்னு சொன்னாங்க, இங்கே வர சொன்னேன். இப்போ வந்துடுவாங்க. அவங்க வந்ததும் சேர்ந்தே போயிடலாம். என்னது, இங்கே வர சொல்லிட்டியா? ஆமாம். சாரி. ஏதோ பர்சனலா பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. பெர்மிஷன் கேட்காம வந்துட்டேன். பரவாயில்ல, உட்காருக்கா. எவனாவது அடிக்கடி டென்ஷன் ஆவா? நீங்கள் தான் டென்ஷனே ஆக மாட்டீங்களே, அப்புறம் என்ன? இன்னைக்கு என்ன டென்ஷன்? என்னக்கா? கார்த்திகேயன் கேஸ்ல துப்பாக்கி வித்தவன செந்தமிழ் அரிசி புடிச்சிட்டாங்களாம். நீ சொல்றது உண்மையாக்கா? உன்கிட்ட கண்டு வாங்கிட்டு போன அந்த பொண்ணோட அடையாளத்தை சொல்லு. புரியல மேடம். அந்த பொண்ணோட கண் எப்படி இருந்துச்சு, மூக்கு எப்படி இருந்துச்சு, நெத்தி எப்படி இருந்துச்சு, தலை எப்படி வாரினாங்க, அதெல்லாம் சொல்லு. அந்த பொண்ணோட முகம் ஒரு பக்கம் துப்பட்டால மூடிருந்துச்சு மேடம். உனக்கு என்ன தெரியுமோ அது சொல்லு ப்ளீஸ். ஓகே மேடம். இதுவா? இல்ல. சில நேரங்களில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டுட்டு அதை வச்சு போலீஸ் வாட்ச் பண்ணுவாங்க. சந்தேகப்படுறவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அவங்க பார்ப்பாங்க. இல்ல, செந்தமிழ் அரிசி அவங்க பையன் உதய் கிட்ட சொல்லியிருக்காங்க. உதய் அவங்க வைஃப் செல்வராணி கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். போலீஸ்க்கு ஒரு துரும்பு கிடைச்ச கூட போதும், அதை வச்சு துப்பு தொலைக்கிடுவாங்க. அதுவும் செந்தமிழ் அரசிக்கு எக்ஸ்ட்ரா பிரெயின், எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு, விட மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம்க்கா? புரியலையா எவனா? அக்காவும் தங்கச்சியும் ஏன் இப்படி பயப்படுறீங்க? அரசியை எப்படி டைவர்ட் பண்றதுன்னு யோசிப்போம். டைவர்ட் பண்ணுவோம். பண்றது உடனே பண்ணணும். இது அவசரப்பட்டு பண்ற காரியம் இல்லை எவனா. நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது மாதிரியா? இல்லைங்க மேடம். நீ பார்த்த பொண்ணு கரெக்டா சொல்லு பார்க்கலாம், இப்படியா இருந்துச்சு? இதுவா? இல்ல மேடம். கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் உள்ள பொண்ணுங்க போட்டோஸ் எல்லாம் ஒரு தடவை ரன் பண்ணுங்க. இவளா? இல்ல. செல்வியோட போட்டோ லோட் பண்ணுங்க. இதுவா? இதுவும் இல்ல மேடம்.
முதல்ல கூட்டிட்டு போங்க. போங்க. துப்பட்டால ஒரு பக்கம் முகம் மறைச்சிருந்தாலும் கரெக்டா சொல்லுவேன்னு சொன்ன. ஏன் தப்பு தப்பா சொல்ற? என் மனசுல இருந்த கரெக்டா தான் சொல்றேன் மேடம். சொல்லிருந்த அந்த பொண்ணோட உருவம் வந்திருக்கல்ல, என்ன என்ன ஏமாத்திரியா? அவளை காட்டி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன டைவர்ட் பண்றியா? சொல்லு, என்ன மறைக்கிறேன் கிட்ட? மேடம் நான் மறைக்கல மேடம், உண்மைதான் சொல்றேன் மேடம். மறைக்கல மேடம். ஏய், அந்த பொண்ணை நல்லா தெரியும் சொன்னேன். பொண்ணுக்கு பயந்துட்டு பேசாம இருக்கியா இல்ல இந்த கொலைக்கு உனக்கு சம்மதம் இருக்கா? சொல்லு. இல்ல மேடம், இல்ல மேடம், உண்மைதான் சொல்றேன் மேடம். என்ன நம்புங்க மேடம். எஸ் மேடம், கார்த்திகேயன் சார் சுட்டது யாருன்னு எனக்கு தெரியும். ஹலோ, யாரு? யார் பேசுறது? அது உங்களுக்கு முக்கியம் இல்லை. உன்னை எப்படி நம்புறது? ஆதாரத்தை கொடுக்கும்போது நீங்க என்ன பார்க்க தானே போறீங்க, அப்போ என்ன நம்பலாம். ஆதாரம் இருக்கா? இருக்கு. நம்பலாமா? நம்பலாம். எங்க வரணும்? ஃபோன் பண்றேன். நான் ஃபோன் பண்றேன் மேடம். எங்க வரணும்னு எப்ப வரணும் சொல்றேன். நீங்க எப்போ வரணுங்கிறதையும் சொல்றேன். நான் வெயிட் பண்றேன், பார்க்கறேன். You got it? சரோஜினி, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? யாருன்னு தெரியல. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணா, என்னென்னமோ கண்ணாவினான்னு பேசினான். என்ன சொன்னா? உங்களை பத்தின உண்மையெல்லாம் வெளியில வரப்போகுதான். என்ன உண்மை? நீங்க ஒரு தேச துரோகியா, இன்டர்நேஷனல் ஃப்ராடா, பல நாட்டு கிரிமினல்ஸோட உங்களுக்கு தொடர்பு இருக்கும். நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு அவங்களுக்கு துணை போயிட்டு இருக்கீங்களா? நீங்க பல பேர் அழிச்சு சந்தோஷப்பட்டு வரான். என்ன நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்திடுவீங்களாம். சரோஜினி, அவன் சொல்றதெல்லாம் நீ நம்புறியா? உங்களுக்கு துணையா இருந்தேன்னு என் மேலேயும் கேஸ் போடுவாங்களாம், என்னையும் அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். எங்க அவன் சொன்னதுல ஏதாவது உண்மை இருக்கா? என்ன சரோஜினி, எவனோ ஒருத்தன் ஃபோன்ல சொன்னா என் மேல சந்தேகப்படுவியா? அது எப்படி சரோஜினி? இத்தனை வருஷம் நீ என் கூட வாழ்ந்திருக்க, இது கூட உனக்கு தெரியாதா? இல்லைங்க, அவன் சொன்னது என்னால உண்மை நம்ப முடியலதான். பட் பொய்ன்னு விட முடியலைங்க. அந்த மாதிரி நினைச்சா நீயும் நானும் உண்மையா வாழலன்னு அர்த்தம். பல நாட்டு கிரிமினல்ஸோட எனக்கு கனெக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என்னை விட்டு வச்சிருப்பாங்களா? சொல்லு. பின்ன ஏங்க அவன் அப்படி சொல்லணும்? அவன் என்ன சொன்னான்? நீ எனக்கு துணையா இருக்க, அதனால உன் மேலேயும் கேஸ் போடுவாங்க, உன்னையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க தானே சொன்னான். ஆமா சொன்னான். கேஸ் அரெஸ்ட்னு சொல்றப்பவே நீ புரிஞ்சிக்க வேண்டாம் இதெல்லாம் அரசியோட வேலைன்னு? சரோஜினி, என்னை அரெஸ்ட் பண்றதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் அரசு எப்படியெல்லாம் அலைஞ்சான்னு உனக்கு தெரியாதா?
அரிசி போட்ட கேஸில் நான் குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு. நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாது. நமக்கு பிரச்சனை கொடுக்கணும், நம்மளை பிரிக்கணும். அதை புரிஞ்சிக்காம நீ என் மேலே சந்தேகப்படுற. ஃபோனில் எவனோ சொன்னது உண்மையான்னு நீ என்கிட்ட கேட்குற. சரோஜினி, தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகாதம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆச்சு, கிளம்பு. ஹலோ, ஓகே. கார்த்திகேயனை சுட்டது யாருன்னு எனக்கு தெரியும்னு ஃபோன் பண்ணி சொன்னேன். அது ஒரு தப்பா? இதுக்கு போய் இப்படி திட்டுறீங்க? முட்டாள்தனமா ஒரு காரியம் பண்ணிட்டு அதை பெருமையா வேற சொல்லிட்டு இருக்கீங்களா? என்கிட்ட சொல்லாம எதுக்கு இப்படி பண்ணீங்க? ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நீங்க தானே சொன்னீங்க அரசை கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன பண்றது ஏது பண்றது எனக்கு தெரியலன்னு. அவங்க மைண்டை டைவர்ட் பண்றதுக்காக தான் அப்படி சொன்னேன். அதுக்காக நீங்களா போய் மாட்டிப்பீங்களா? உங்க செல் நம்பர் அவங்க செல் நம்பருக்கு போயிருக்கோம். அதை வச்சு யார் பேசுறாங்க, எங்க இருந்து பேசுறாங்கன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணிருப்பாங்க. அரசியோட வேலையை ரொம்ப ஈஸி ஆக்கிட்டீங்க. நீங்க பண்ண முட்டாள்தனத்தினால நாம எல்லாரும் மாட்ட போறோம். இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோமா? நாம உழைப்பெல்லாம் வீணா போச்சு. இல்ல, நான் என் மொபைல்ல இருந்து பேசல, ஒரு எஸ்டிடி பூத்துல இருந்து தான் பேசினேன். அப்போ இன்னும் ஈஸி. அந்த எஸ்டிடி பூத்துக்கு போவாங்க, உங்களை பத்தி விசாரிப்பாங்க, அவங்க தெளிவா சொல்லுவாங்க, உங்களை பிடிச்சி உள்ள போடுவாங்க. நமக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான். அப்புறம் நீங்க ஒரு ஜெயில, நான் ஒரு ஜெயில இருக்க வேண்டியதுதான். ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நடந்தது நடந்து போச்சு. இனிமே நம்ம 3 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். முதல்ல நம்ம 3 பேரும் இங்க சந்திக்கிறத நிறுத்தணும். வசந்த், நீங்க தான் முதல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா சார், என்கிட்ட ஏதோ தனியா பேசணும் கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். நம்பிக்கை துரோகியும் கூப்பிட்டுருக்கீங்க. நான் அப்புறம் வரேன், அப்புறம் வந்து பேசுறேன். நில்லுங்க ஜிஜே. நல்ல தம்பி புல்லட்டை கொடுக்கலன்னு இருக்கோம் வந்தானே? ஆமா. நல்ல தம்பி உங்ககிட்டயும் கொடுக்க மாட்டான், அரசிக்கிட்டையும் கொடுக்க மாட்டான். அரசிக்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு அவரே சொன்னாரா? அரசிக்கிட்ட கொடுத்தா நீங்க மாட்டுவீங்க, நீங்க மாட்டினா நான் மாட்டுவேன். என்ன நல்ல தம்பி மாட்டி விட மாட்டான், ரொம்ப விசுவாசமானவன். சரி, என்னவோ விடுங்க. இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க. சிங்கப்பெருமாளையும் வர சொல்லியிருக்கேன், அவரும் வரட்டும் சொல்றேன். என்ன மாமா சார் அவரெல்லாம் கூப்பிட்டுருங்க? என்னால முடியாது, நான் கிளம்புறேன். நீங்க அவரெல்லாம் வணக்கம் சிங்கப்பெருமாள். வாங்க சிங்கப்பெருமாள். என்ன சீச்சே, நீங்க இங்க இருக்கீங்க? சார் நான் சீச்சே இல்ல, ஜிஜே. உங்களுக்கு ஜி வராதா? வருமே. சிவாஜி சொல்லுங்க. சிவாஜி. எம்ஜிஆர் சொல்லுங்க. எம்ஜிஆர். ரஜினி. ரஜினி. இப்ப ஜிஜே சொல்லுங்க. சீச்சே. என்ன சார் இந்த ஜி மட்டும் வர மாட்டேங்குது? இந்த சீ மட்டும் வர மாட்டேங்குதியா? நான் இங்க வந்திருக்க கூடாது. அதான் தப்பு நடக்கிற இடத்துக்குலாம் நீங்க வருவீங்களே. ஆமா, கால் எப்படி இருக்கு? யாராவது துரத்துனா ஓட முடியுதா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பார்த்தனே. அதையும் பார்த்துட்டீங்களா? அரசியல்வாதினா எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. அப்புறம் சொல்லுங்க விஸ்வநாதன் சார், எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணீங்க? அவன் ஃபோன் பண்ணான், அதனால நான் ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோன் பண்ணானா? எவன் சார் அவன்? எவன்னே தெரியல. என் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, உன் புருஷன் ஒரு தேச துரோகி, பல பேர் அழிச்சிருக்கான், அவன் நல்லவன் இல்லை, அவனை நம்பினா உன்னை நடுத்தருவில் நிறுத்திடுவான்னு சொல்லியிருக்கான். உன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக போலீஸ் உன்னையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்கான். ஓ, அப்ப அப்படி வச்சுட்டானா? அந்த ஃபோன் வந்ததுலேருந்து என் பொண்டாட்டி என் மேலே சந்தேகப்பட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். குடும்பத்தில் சந்தேகம் வந்துருச்சுன்னா நிம்மதி போயிருமே சார்.
என் நிம்மதி போயிடுச்சு. ஃபோன் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுதா முதலாளி? இது யாருன்னு தெரியல. செந்தமிழ் அரசியோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அயோக்கியன் சரோஜினை நம்ப வைக்க பார்க்குறான். என் வைஃபை எனக்கு எதிராக திருப்பணும்னு நினைக்கிறான். அரசு ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா அவள் சும்மா இருக்க மாட்டா, என்னை விட மாட்டா. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் மாமா சார். அத்தை என்கிட்டயே சொன்னாங்க, நான் யாரையும் விட மாட்டேன், விஸ்வநாதனை விட மாட்டேன், அவருக்கு தப்பு செய்ய துணை போகிற யாராக இருந்தாலும் விட மாட்டேன்னு சொன்னாங்க மாமா சார். நீங்கள் செய்கிற தப்பை செஞ்ச தப்பை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாதானே? நீங்கள் செஞ்ச தப்புக்கான ஆதாரத்தை அழிச்சாச்சு. இப்போ நீங்கள் செய்கிற தப்புக்கு ஆதாரமே கிடையாது. அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க? ஆதாரத்தை அழிச்சதெல்லாம் அவள் பவரில் இல்லாதப்போ பண்ணும். இப்போ அவள் பவருக்கு வந்துட்டா, மறுபடியும் தோண்டுவா, விட மாட்டா. என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. நீங்க சொன்னது மாதிரி அரசி ஏதாவது பண்ணணும் சார். அரசி ஒரு அடி அடிச்சா நாம 2 அடி அடிக்கணும். அதை விட முக்கியம் அடி நம்ம அடியா இருக்கணும். முதலாளி, உங்களை பற்றி உங்கள் வீட்டுக்கு வந்த ஃபோன் அரசுக்கிட்ட இருந்து தான் வந்ததுன்னு உங்களுக்கு உறுதியாக தெரியுமா? தெரியாது. அதுவும் இல்லாமல் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இப்போ உங்கள் மேலே இல்லை. அவங்களோட மொத்த டார்கெட்டும் கார்த்திகேயனை கொலை பண்ணது யாருங்கிறதுல இருக்குது. அவங்களுக்கு எப்படி அவனை கண்டுபிடிச்சே ஆகணும், அதில் தான் இப்போ தீவிரமாக இருக்காங்க. நீங்களே இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி அவங்களோட கான்சன்ட்ரேஷனை உங்கள் பக்கம் திருப்பிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஃபோன் பண்ணது யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் என்ன முடிவோ அதை செய்வோம். தம்பி, அப்படி சொல்லாதீங்க தம்பி. குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போச்சுல. அரசி சும்மா இருந்தாலும் இவரோட ஒய்ஃப் சும்மா இருப்பாங்களா? போன்ல பேசுறவன் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. நீங்கள் அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? அவங்கள சமாதானப்படுத்தலையா? ஃபோன் பண்ணவன் போய் சொன்னான்னு சொல்லுங்க. சொன்னேன், அவள் சமாதானம் ஆயிட்ட மாதிரி தான். ஐயோ, பொம்பளைகளை மட்டும் நம்பவே நம்பாதீங்க. இன்னைக்கு சமாதானமாவாங்க, நாளைக்கு சண்டை போடுவாங்க. நாளைக்கு சமாதானமாவாங்க, நாளானைக்கு சண்டை போடுவாங்க. இன்னைக்கு சிரிக்கிற பொம்பளை நாளைக்கு சீரியஸ் ஆயிடுவா சார். குடும்பத்தில் குழப்பம் வந்துச்சுன்னா நமக்கு குழி நிச்சயம் சார். நீங்க தேவையில்லாம என் முதலாளியை டென்ஷன் பண்றீங்க சிங்கப்பெருமாள் சார். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நல்ல தம்பி? இல்ல. பொம்பளைகளை பத்தி உனக்கு சரியா புரியல. உனக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்திருந்தா பொம்பளைகளை பத்தி புரிஞ்சிருக்கும். தம்பி, நம்ம நாட்டில் கல்யாணமான ஆம்பளைங்களோட நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? சர்க்கஸ்ல மரண கூண்டுல மோட்டர் பைக் ஓட்டுறான்ல, அவனுக்கு நிலைமை விட மோசமா இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது சிங்கப்பெருமாள் சார். அதை விட ஒரு பெட்டர் உதாரணம் சொல்றேன். அதே சர்க்கஸ்ல சிங்கத்தோட வாயில ஒருத்தன் தலையை கொடுத்துருப்பானே, அவன் நிலைமையை விட மோசமான நிலைமை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் நிலைமை. அப்படி சொல்லுங்க. பாத்தீங்களா? அனுபவத்தில் சொல்றாரு. அது ஒரு 2 அனுபவம். தம்பி, இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். எனக்கு கழுத்து நீட்டுறப்பவே நான் காலி பையன் தெரிஞ்சுதான் என் பொண்டாட்டி எனக்கு கழுத்து நீட்டினான். நம்ம சீச்சே ஏமாத்தி தான் செல்வியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சிங்கப்பெருமாள், தெரியும், கேள்விப்பட்டேன். அதனால நாங்க கெட்டவங்கன்னு எங்க பொண்டாட்டிகளுக்கு புதுசா தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. தெரிஞ்சாலும் அதை பத்தி கவலை இல்ல. ஆனா இவர் நிலைமை அப்படி இல்லை. இல்ல சரோஜினி அம்மா இவரை தங்கம்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இவர் தங்கம் இல்ல, துரு பிடிச்ச தகரங்கிற உண்மை அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, இல்ல அப்படி நினைச்சுட்டாங்கன்னா இவர் நிலைமை என்ன ஆகும்? இவர் எங்கிட்டே சொன்னார், தம்பி நான் இந்தியாவே அழிப்பேன்னு. இவர் அழிக்கிற ஆளுன்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த அம்மாவே இவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்கல்ல. ஒரு ஃபோன் காலை மட்டும் வச்சு எப்படி சார் பிடிச்சு கொடுப்பாங்க? தம்பி, இன்னைக்கு அரசி போன்ல சொல்ல வச்சாங்க, நாளைக்கு ஆளை நேரம் அனுப்பி ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டா? இவ்வளவு உயரமா இருக்கிறவரு தூக்கு மேடையில் நின்னா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாத்தீங்களா? ஸ்டூலே வேணாம், ஸ்ட்ரைட்டா தொங்க விட்டுருவானுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நடந்தாலும் நடக்கும், அது நடக்கக்கூடாது. செந்தமிழ் அரசி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். அரசி என்ன நெருங்கவே கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. பண்ணிடுவோம் சார். என்ன சீச்சே, நீங்க எதுவும் சொல்லாம இருக்கீங்க? நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நான் மாமா சார் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். அவர் என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். இந்த ஒரு விஷயத்துல நான் உங்க கட்சி தான், விடுங்க. பாத்தீங்களா, சீச்சேயும் என் கட்சியில சேர்ந்துட்டாரு. அப்புறம் என்ன, நாங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துடுறோம். அப்ப நான் வரட்டுமா சார்? ஆமா சார், நானும் கிளம்புறேன். வாங்க சீச்சே, இந்த விஷயத்த நீங்க போன்லயே சொல்லிருக்கலாம். கிளம்புறேன். முதலாளி, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறவனா, நீங்க எது சொன்னாலும் செய்யறவனா, நான் அரசியை சீண்ட வேணாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் சிங்கப்பெருமாள் பேச்சையும் ஜிஜே பேச்சையும் கேட்டுட்டு இப்ப அரசியை டிஸ்டர்ப் பண்ண போறீங்க. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ உங்களுக்கு புரியாது முதலாளி. எங்க என் போனை பாத்தீங்களா? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க என் போனை வச்சுட்டு? சிம் கார்டை மாத்தின. எதுக்கு? எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்னை பற்றி தப்பு தப்பாக சொன்னால, மறுபடியும் அவன் ஃபோன் பண்ணுவான். அவன் சொல்கிறத கேட்டு நீ டிஸ்டர்ப் ஆவ. அப்புறம் அவன் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு கேட்பேன். அதான் அரசியோட வேலைன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் ஏங்க நான் உங்களை மறுபடியும் கேட்க போறேன்? கேட்பேன் சரோஜினி. ஒரு பொய்யை கூட திரும்ப திரும்ப சொன்னா உண்மை ஆயிடும். என்னை பற்றி அவன் சொல்லிட்டே இருந்தா அது உண்மைன்னு நினைச்சாலும் நினைச்சிருவேன். ஏங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடக்கூடாது. அதனால தான் நான் சிம் கார்டை மாத்தினேன். இந்த நம்பரை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். என்னங்க இது? ஐம் நாட் அ ஹவுஸ் ஒய்ஃப், ஐம் அ டாக்டர். இது உங்களுக்கு தெரியாதா? பேஷண்ட்ஸ் என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட்ஸ் என்னோட டச்ல இருக்கணும், ஹாஸ்பிட்டல் என்ன காண்டாக்ட் பண்ணுவாங்க, எமர்ஜென்சிஸ் வில் கீப் கமிங். சரோஜினி, எமர்ஜென்சின்னு ஏதாவது வந்தா அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னங்க இது? தலையை சுத்தி மூக்க தொடர மாதிரி. சரோஜினி ப்ளீஸ், கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும், இந்த சிம் கார்டுக்கு யார் ஃபோன் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும். மா, என்னம்மா ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணல? ஒன்றும் இல்லை, வெறும் யோசனை. கலை, உதய என்னை பார்க்க வந்திருந்தா. வீட்டுக்கு வராம ஆபீஸ்க்கு வந்து என்ன பார்த்தா. என்ன சொன்னா? என்ன சொல்லுவா? நான் பண்ணது தப்புமா, நான் உங்களை ரொம்ப தப்பா பேசிட்டேன், உங்களை வேதனைப்படுத்திட்டேன், நான் காலில் விழுந்து கதறி அழுதுருப்பான்னு நினைச்சியா? இல்ல, ஏதோ ஒரு கல்லு மாதிரி வந்து நின்னா. இன்னும் அவன் தப்பு செய்யாத மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கான். அப்படிதான் பேசுறான். பொண்டாட்டி பிள்ளைங்களோட வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையோட அம்மான்னு சொல்லிருந்தா அந்த ஒரு வார்த்தை போதும்ல, என் மனசு மாறி இருக்கும்ல. அவன் கூப்பிடல, அம்மான்னு கூட கூப்பிடல. என் ஆபீஸ்க்கு வந்து யாரோ ஒருத்தர் மாதிரி பெர்மிஷன் வாங்கி வெயிட் பண்ணி என்ன பார்த்துட்டு போறான். அவன் யாரோ ஒருத்தர் மாதிரி ஆயிட்டான். அவன் என் மக மாதிரி இல்ல. அம்மா, அவன் மனசாட்சி உறுத்திருக்கலாம். நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு பயந்து ஒருவேளை. பாசத்துக்கு என்ன பயம் கலை? நீ வரல, தப்பு பண்ணிட்டேமான ஓடி வந்து என்ன கட்டுப்பிடிச்ச அழுவல, மன்னிச்சிடுமான துடிக்கல. அவன் பண்ணலையே. சரிம்மா, உதய் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டானா இல்லையா? கேட்டான். மண்ணு மாதிரி என் முன்னாடி வந்து நின்னு மன்னிப்பு கேட்டான். கலை, ஆண்டவன் அம்மாங்களுக்கு மட்டும்தான் பிள்ளைங்களுக்காக துடிக்கிற மனசை கொடுத்து வேதனைப்படுத்திட்டான். சுமந்தவளும் தாய்தான், அதுக்கப்புறம் பிள்ளைங்களால வர வேதனைய சுமக்கிறவளும் தாய்தான். சரி விடுங்கம்மா, நீங்க போங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. அம்மா,
வாம்மா. என்னம்மா உங்க ட்ரேட்மார்க் சிரிப்பு காணோம்? நிரந்தரமாவே என்னை விட்டு போயிடும் போல் இருக்குமா. வா வா உட்கார். என்னம்மா சொல்லுங்க. கொஞ்ச நாளாவே உங்க சாரோட நடவடிக்கை எனக்கு சரியா படலமா. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பேசினது யாருன்னு தெரியல. ஆனா அவன் சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க? அவர் என்னெல்லாமோ கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ்டா. ஏதோ தேச துரோகியா, இன்டர்நேஷனல் ஃப்ராடா, பல நாட்டு கிரிமினல்ஸோட அவருக்கு தொடர்பு இருக்கான். உங்க புருஷனை நல்லவர்னு நீங்க நம்புறீங்க. ஆனா அவர் உங்களை நடுத்தெருவில் கொண்டு நிறுத்த போறான்னு சொல்றான். அவர் ஜெயிலுக்கு போயிடுவாராம். அவருக்கு துணையா இருந்தேன் நீ என் மேல கேஸ் போட்டு என்னையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க சொன்னதை நீங்க சார்கிட்ட சொன்னீங்களா? எப்படிமா சொல்லாம இருக்கிறது? ஆஃப்கோர்ஸ் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? இது அரசியோட வேலை, மறுபடியும் என்ன டிஸ்டர்ப் பண்றா, நம்ம 2 பேருக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்கி நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறான், நம்மள பிரிக்க பாக்குறான்னு சொன்னார். நீ என்ன நினைக்கிற செல்வி? அவங்கள பத்தி என்ன சொல்றது? அவங்களுக்கு சார் மேல தனிப்பட்ட கோபம் நிறைய இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ பண்ணுவாங்க. பழைய நம்பர் இருந்தா அவன் மறுபடி ஃபோன் பண்ணுவான், தப்பு தப்பா என்னை பத்தி பேசுவான், நீ அவனை நம்பிடுவேன்னு சொல்ற. அவன் ஃபோன் பண்ணா என்னம்மா? இவர் மேல தப்பு இல்லைன்னா நம்ம என்னத்துக்கு பயப்படணும்? சொல்லுமா, தப்பு இல்லைன்னா why should we fear? இவரை விட்டு நான் பிரிஞ்சிருவேன்னு ஏன் அவர் நினைக்கணும்? அவர் அவங்க நினைச்சு பயப்படல, எங்க அம்மா அரசிய நினைச்சுதான் பயப்படுறாரு. செல்வி, நம்ம மனசு சுத்தமா இருந்தா அரசு இல்ல, ஆண்டவனுக்கு கூட பயப்பட தேவையில்லமா. இப்படி ஒரு குழப்பத்தை உங்க மனசுல உண்டாக்குறது அவங்களுடைய பிளான். அவங்க நினைச்ச மாதிரியே உங்க மனசுல குழப்பம் உண்டாயிடுச்சு. சரி, உங்க சார் எப்படிப்பட்டவர்னு நீ என்ன நினைக்கிற? என்னம்மா நீங்க போய் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேக்குறீங்க? இல்ல செல்வி, நீ அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட், அவரோட டெய்லி ஷெட்யூலையே நீ தான் போடுறவ. யார் யாரோட இன்டராக்ட் பண்றாருன்னு எல்லாம் உனக்கு தெரியும். அதை வச்சு நீ ஒரு இடம் போட்டிருப்பல்ல, அதனால்தான் உன்னை கேட்கிறேன். உன் மனசுக்கு எப்படி தோணுது சொல்லு செல்வி. அவரை நான் அப்பாவா இன்னும் ஏத்துக்கல. அப்பாங்கிற முறையில அவர் நல்லவரா கெட்டவராங்கிற முடிவுக்கு நான் இன்னும் வரல. ஆனா விஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் மிஸ்டர் விஸ்வநாதனை பாக்குறப்ப அவர் நல்லவராதாமா எனக்கு தெரியறாரு. அப்ப ஏன் சிம் கார்டை மாத்தணும்? அங்கதான் எனக்கு குழப்பம் வருது. இவர் நல்லவரா கெட்டவராங்கிற சந்தேகமே வரும் போல ஆயிடுச்சே. அம்மா, சந்தேகம் வரக்கூடாதுமா. சந்தேகம் வந்துட்டா அப்புறம் குடும்பத்துல சந்தோஷம் போயிடும். இப்ப மட்டும் என்னமா இருக்கு? என்ன இருக்கு? சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சே.
செல்வி என்னாச்சு? உன்னை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து உட்காந்தது கூட தெரியாம எதையோ யோசிச்சுட்டு இருக்க. எதுவுமே தெரியலங்க. எதுவுமே தெரியலையா? என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன என்ன தெரியணும் உனக்கு? சரோஜினி அம்மாக்கு யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சார் ஒரு தேச துரோகி, உங்களை தெருவுல நிக்க வைக்க போறாருன்னு சொல்லிருக்கான். அவன் சொன்னது கேட்டதும் அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஆக மாட்டாங்களா? ஹஸ்பண்டை பத்தி தப்பா சொன்னா, அதுவும் தேச துரோகின்னு சொன்னா நிச்சயமா ஷாக் தான் ஆவாங்க. மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. ஏன் மனசு உடைஞ்சு போகணும்? அவர் என்ன உண்மையிலேயே தேச துரோகியா? எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னா அதுக்காக இப்படி ஆவறதா? அவர் நல்லவரா கெட்டவரான்னு குழப்பமா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவர் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? புருஷனை பத்தி ஒருத்தன் ஃபோன் பண்ணி என்ன வேணா சொல்லுவான், அதை அவங்க நம்பிடுவாங்களா? என்னை பத்தி எவனாவது சொன்னா நீ நம்பிடுவியா? இது இல்ல, ஆதாரம் இருந்தா நம்பலாம். அபாண்டமா சொன்னா எப்படி நம்புறது? இப்ப நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். விஸ்வநாதன் சார் நல்லவரா கெட்டவரா? என்ன செல்வி நீயே இப்படி கேட்கிற? அவர் நல்லவர்னு எந்த கோவில வேணா சத்தியம் பண்ணுவேன். அவர் 24 கேரட் தங்கம். அவரை நான் நம்புறேன். சரோஜினி அம்மா நம்ப மாட்டாங்களா? விஸ்வநாதன் சார் சங்கு மாதிரி, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். நீ அவங்க கிட்ட சொல்லு, எவனோ ஒருத்தன் விஸ்வநாதன் சார் ஃபேமிலியில குழப்பம் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபோன் பண்றான்னு. நம்பிக்கை வேணும். புருஷ மேல பொண்டாட்டிக்கு நம்பிக்கை வேணும். அடுத்தவன் சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. நீ என்ன நம்புறல்ல? அத்தையை பார்க்க ஆஃபீஸ் போயிருந்தாமே, அவங்க சொன்னாங்க. அம்மாவை தப்பா நினைச்சேன். அதுக்காக மன்னிப்பு கேட்க தான் போனேன். மன்னிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ஆனா மன்னிச்சிட்ட மாதிரி தெரியல கண்ணா. உதய், நீ அவங்களை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். நான் அவங்கள புரிஞ்சுக்கலையா? புரிஞ்சுக்கிட்டதுனால தானே சொல்றேன். அவங்க ரொம்ப பேசிட்டாங்க. அவங்க எப்படி உதய் பேசாம இருப்பாங்க? பாதிக்கப்பட்டவங்க பேசதான் செய்வாங்க. அவங்க கணவனை இழந்திருக்காங்க. கொலை செஞ்சது அவங்க தான் சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருந்தாங்க. இங்க பாரு, புருஷனையே கொன்னன்னு சொல்லி எத்தனை பேர் தப்பா பேசியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருப்பாங்க. இன்னைக்கு அவங்க நிரபராதின்னு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்காங்க. உதய், அவங்க நிம்மதி போனதுக்கு நீ ஒரு காரணம். நான் எப்படி கண்ணா காரணமாக முடியும்? இந்த பாரு, இன்னும் நீ செஞ்சது நியாயம்னு பேசிருக்காத. பெத்த தாயை சந்தேகப்படக்கூடாது. நீ பட்டுட்ட. அதை விடு. அப்படியே அவங்க கொலை பண்ணியிருந்தாலும் ஏன் பண்ணீங்கம்மா, எதுக்கு பண்ணீங்கம்மான்னு அவங்களுக்கு ஆதரவா நீ பேசிருக்கணும். நீ தான் ஆதரவா இல்லையே. அவங்கள மீறி பேசணும். நீ கேட்டா அப்பா அம்மால பாசம், அதனால தான் அப்படி பேசுறேன்னு சொல்ற. இங்க பாரு, அவர்தான் உங்க அப்பான்னு அந்த அம்மா சொல்றதானே உனக்கு தெரியும். பெத்தவனுக்கு பேரன் பெத்திய பார்க்கணும், அவங்கள கொஞ்சம் நாள் ஆசைப்படுவாங்கல்ல. ஆனா நீ செல்வர் அண்ணையும் குழந்தையும் கூட்டிட்டு தனியா வந்துட்ட. அப்போ அவங்க முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல கண்ணா. இப்ப மட்டும் எப்படி போன? எப்படி அவங்க முகத்தை பார்த்த? இங்க பாரு, எல்லாத்துக்கு மேலே செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? அந்த விஸ்வநாதன் கிட்ட போய் சேர்ந்தது தான். கண்ணா, நீயும் புரியாம பேசாத கண்ணா. என்னோட திறமையை மதிச்சு ஒருத்தன் வந்தான், அது எனக்கு பெருமை. என் வக்கீல் தொழிலுக்கு பெருமை. நான் ஒரு திறமையான வக்கீல்னு பேர் வாங்க எனக்கு ஆசை இருக்காதா? பெத்த தாயை வேதனைப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு ஒரு பேர் வாங்கணும்னா அப்படிப்பட்ட பேரே தேவையில்லைன்னு நீ தூக்கி எறிஞ்சிருக்கணும். இங்க பாரு உதய், ஊர் உன்னை பாராட்டுறதோட உன் தாய் உன்னை பாராட்டணும். அதாண்ட உனக்கு பெருமை. இங்க பாரு உதய், நான் இங்க உன்னை அட்வைஸ் பண்ண வரல. உன் தங்கச்சி புருஷங்கிற உரிமையில பேச வந்திருக்கேன். இவன் எதுக்கு இதெல்லாம் கேட்கறான்னு தயவுசெய்து நினைச்சிடாத. இதை பாரு, தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் முதல் தடவை நீ உங்க அம்மா பார்க்க போயிருந்த. உன் மேல அவங்க கோவப்பட்டாங்க. அவங்க அதிகமா பேசியிருக்கலாம்.
அப்படி பேசுறதுனால அவங்க கோவம்லாம் குறைஞ்சிருக்கும் உதய். இதை பாரு, நீ மறுபடியும் போய் அவங்கள பார்த்தா சத்தியமா கோவப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நீ மட்டும் போகாம செல்வராணியும் குழந்தையும் கூட்டி போயிருந்தா அவங்க கோவமே பட்டிருக்க மாட்டாங்க. இங்க பாரு உதய், தயவுசெய்து அந்த விஷ்ணுட்ட வேலை பார்க்காத ப்ளீஸ், விட்டுரு. செல்வராணியும் குழந்தையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வா. நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கலாம் உதய். உன் புள்ள என் புள்ள அந்த 2 குழந்தைங்களும் அத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்க பாரு உதய், மாமா இல்லாத வேதனைய நாம தான் உதய் சரிப்படுத்தணும். தயவுசெய்து விஷயம் விட்டுட்டு வா உதய். உதய், நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்னு எதுவுமே பேசாம நிக்கிறேன், ஏதாவது சொல்லு. என் மனசு இப்போ குழப்பமா இருக்கு கண்ணா. என்ன சொல்றது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓகேடா, நல்ல யோசனை பண்ணி நல்ல முடிவாடு. சரியா? நான் வரேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.